ஓகே. ஓகே. எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் விஆர்எஸ் அகாடமியில வந்து பாக்குற டாபிக் பட்ஜெட் 2024ல இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ், ஃபினான்ஸ் பில் 2024 பிரசன்டட் வந்து 23rd ஜூலை 2024ல பிரசன்ட் பண்ண பட்ஜெட்டை நம்ம இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஜிஎஸ்டி பார்ட் மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ண போறோம். பிபிடி எதுவும் போடல, இதுல வந்து ஷேர் பண்ண போறோம். ஓகே. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸஸ், அதாவது வந்து இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு இது செக்ஷன் படிக்க கூடாது. இதுல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளாஸஸ் அப்படின்னு படிக்கணும். படிக்கும் போது செக்ஷன்ஸ் பக்கத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த 110 கிளாஸஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 153 கிளாஸஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 44 கிளாஸஸ் அமெண்ட் பண்றாங்க. ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் இது. இதுல சிஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து 110 to 146 வரைக்கும் கிட்டத்தட்ட 37 கிளாஸஸ் வந்து அமெண்ட்மெண்ட். ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 147 to 154 அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட். யூடிஜிஎஸ்டியில வந்து 151 to 152 வந்து 2 அமெண்ட்மெண்ட். காம்போசிஷன் செஸ்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் 153. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 44 ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம கையாளுறோம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த காமன் டைம் லிமிட், ஃப்ராட் கேஸ், நான் ஃப்ராட் கேஸ் 73 சப்செக்ஷன் 74 சப்செக்ஷன் வந்து இதை ஒன்னா வந்து 74A அப்படின்னு ஒரு புது செக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க, இன்சர்ட் பண்றாங்க. இந்த 74Aவை இன்சர்ட் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. ஹலோ சார், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஆர் 1Aன்ற ஃபார்ம் வந்து இந்த யூடியூப்ல வந்து என்ன அப்டேட் அப்படின்னு அதையும் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வாங்க போலாம். இப்போ கிளாஸஸ் 110 இதை என்ன சொல்றாங்க, அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 9 அப்படின்ற செக்ஷன்ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இதை கொண்டு வரும்போது என்ன பண்றாங்க அப்படின் போது இது லெவி ஆஃப் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற செக்ஷன் வந்து இது கோட் பண்றாங்க. இது என்ன சொல்றாங்க, இந்த இஎன்ஏ, அதாவது வந்து இஎன்ஏ அப்படின்ற ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால், அது வந்து 9 சப்செக்ஷன் 1ல வந்து எக்ஸப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸப்ஷன்ல இப்ப இஎன்ஏ வந்து ஆட் பண்றாங்க, குறிப்பிடத்தக்கது. அப்போ அவுட் ஆஃப் ப்ரிவியூ ஆஃப் ஜிஎஸ்டில வந்து இஎன்ஏ ஃபார் ஆல்கஹாலுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் மட்டும் இங்க கொடுக்குறாங்க பாருங்க. ஆஃப்டர் த வேர்ட்ஸ் ஆல்கஹால் லிக்கர் ஹியூமன் கன்சப்ஷனுக்கு அப்புறம் ஒரு லைனை வந்து ஆட் பண்றாங்க. 9 சப்செக்ஷன் 1ல லெவி ஆஃப் கலெக்ஷன் 9 சப்செக்ஷன் 1ல ஆட் பண்றாங்க. என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது unnatural extra neutral alcohol or rectified spirit used for the manufacturing of alcohol liquor for human consumption. ஆல்கஹால் லிக்கர் ஹியூமன் கன்சப்ஷன் யூஸ் பண்ற ப்ராடக்ட் இஎன்ஏவை மட்டும் அவுட் ஆஃப் ப்ரிவியூ ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ வேற இண்டஸ்ட்ரிக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆச்சுன்னா அது டாக்ஸபிள். இந்த ப்ராடக்ட் இதுக்கு யூஸ் பண்ணா மட்டும் வந்து அவுட் ஆஃப் ப்ரிவியூல கொண்டு வராங்க. இதுதான் வந்து அமெண்ட்மெண்ட். 5th ஜிஎஸ்டி கவுன்சிலே சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டை செக்ஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வராங்க. இதுதான் குறிப்பிடத்தக்கது. இது இந்த செக்ஷன் இது வந்து பில்லு, அப்புறம் ஆக்ட் பாஸ் பண்ணி ஆக்ட் ஆகணும். ஆக்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்தா மட்டுமே, 8 நோட்டிஃபை வந்தா மட்டுமே தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் அமெண்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல இது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்த அமெண்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 10ல வந்து காம்போசிஷன்ல வந்து மாற்றங்கள் எங்கெல்லாம், அதாவது நம்ம பார்த்தோம் இந்த ஜிஎஸ்டிஆர் 1A அப்படின்னு பார்த்தோம். 59 ரூல் சப் ரூல் 1ல வந்து ப்ரொவிசோல அந்த ஒரு சேஞ்சஸ் வந்ததுனால பல இடத்துல ரூல்ஸ் மாற்றங்கள் ஆச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படிங்கும் போது ஜிஎஸ்டிஆர் 1 ஆர் IFF அந்த இது வந்து 1A அப்படின்னு கொண்டு போய் போட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா எங்கெல்லாம் 73, 74 சொன்னாங்களோ அங்கெல்லாம் R74A அப்படின்ற செக்ஷன் வந்து ஆட் பண்றாங்க. அதுதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 இடத்துல வந்து அந்த செக்ஷன்ஸ் ஆட் பண்றதுதான் 74A வரும். அது காப்பி அண்ட் பேஸ்ட். 74A என்ன அப்படின்ற டீட்டெயில நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இது இப்போதைக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 10ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இந்த காம்போசிஷன் லெவியில வந்து சில எக்ஸப்ஷன்லாம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம். சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு சேல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பண்ணிடலாம்.
அப்போ அந்த மாதிரி நேரத்துல வந்து செக்ஷன் டிமாண்ட் செக்ஷன் வந்து 73ல 74ல போடும்போது அந்த 74A அப்படின்னு வந்து ஆட் பண்றாங்க. மற்றபடி வேற ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்ன, 73, 74 எங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும் ஆக்ட்ல அங்கெல்லாம் 74A அப்படின்னு வந்து இன்சர்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, அடுத்தபடியா என்ன செக்ஷன் 11A அப்படின்னு ஒரு எக்ஸம்ஷன் செக்ஷன்ஸ் வந்து 11ன்றது எக்ஸம்ஷன். அதுக்கு அடுத்தபடியா 11A அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து கொண்டு வராங்க. இந்த 11A அப்படின்னு கொண்டு வரும்போது என்னன்னா, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இன்சர்ட் பண்றாங்க, பவர் நாட் டு பி ரெக்கவர்டு GST tax has not been levied or short levied result of general practice அப்படின்றாங்க. அதாவது ஒரு ட்ரேட் பிராக்டிக்ஸ்ல வந்து சில பேர் வந்து என்ன பண்றாங்க, எக்ஸம்ப்டட் சப்ளைன்னு போட்டிருப்பாங்க, ஆனா கவர்மெண்ட் அது டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ டாக்ஸ் நாட் லெவி பை டாக்ஸ் நாட் லெவின்னு ஆயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் பே 12% போடுவாங்க, ஆனா ஆக்சுவலா கவர்மெண்ட் 18% சொல்லுவோம். அப்போ ஷார்ட் பெய்டு ஆன மாதிரி இருக்கும். இது இந்த லிட்டிகேஷன்லாம் தடுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, 11A இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எப்பவும் பாத்தீங்கன்னா சர்க்குலர் கொடுப்பாங்க, நீ என்ன கலெக்ட் பண்ணியோ அது வரைக்கும் கட்டி விட்டு போயிடு, அதிகமா கட்டா ரீஃபண்ட் கேட்காது அப்படின்னு நிறைய சர்க்குலர் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, as is where is basis, as is where is basis அப்படி நீ என்ன பண்ணியோ அப்படியே இருக்கட்டும், ஷார்ட்டா பண்ணா ஷார்ட்டா இருக்கட்டும், அதிகமா பண்ணா ரீஃபண்ட்லாம் கேட்க கூடாது அப்படின்ற விஷயத்துல இது சர்க்குலர்ல கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த சர்க்குலர் வந்து ரூல் ஆக்ட் இல்லாதனால அந்த ஆக்ட் 11A அப்படின்ற ஆக்டை வந்து கொண்டு வந்து இதை ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அந்த சர்க்குலர் கொடுக்கறதுக்கு ஒரு பைண்டிங்கே செக்ஷன்ல வேணுன்றதுக்கு இதுதான் 11A அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, அடுத்து என்ன கொடுக்குறாங்க, டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அண்டர் செக்ஷன் 13 அப்படின்ற விஷயங்கள். இதுல என்ன மாத்துறாங்க, இந்த 13 சப்செக்ஷன் 13 நீங்க போறதுக்கு முன்னாடி சர்க்குலர் 211 அப்படின்னு வந்து நம்ம வந்து ஏர்லியரா கிளாஸஸ்லாம் சொல்லியிருக்கோம். 211ல வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸை வந்து நான் வந்து ஏர்லியர் இயரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 19-20 இன்னைக்கு நான் வந்து அதுக்கு செல்லிங் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அதை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சர்க்குலர்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி பண்ணும்போது இதுக்கு உண்டான செல்ஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது நான் வந்து அது 36 ரூல் 3Fல வந்து ரூல் இருக்கிறதுனால 36ல அதுக்கு அந்த டைம் லிமிட் வந்து நான் அப்ளை பண்றதுக்கு அந்த டைம் லிமிட்டை கொண்டு வரதுக்கு செக்ஷன்ஸ்ல ஆட் பண்றாங்க. அப்ப இது சம்பந்தப்பட்டது இன்புட் டாக்ஸ்ல இந்த டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து ஆட் பண்ணும்போது என்ன பண்றாங்க பாருங்க, இதுல 2 கிளாஸஸ் வந்து வருது. இதுல ரெண்டுத்துல எது ஏர்லியரோ அதுதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை சொல்லுவாங்க. அது 2 என்ன அப்படின்னா, டேட் ஆஃப் பேமெண்ட் அல்லது நான் வந்து என்னுடைய 60 டேஸ் நான் வந்து என்னுடைய பில் வந்து 60 டேஸ்க்குள்ள இது ரெண்டுத்துல எது ஏர்லியரோ நான் வந்து RCM கட்டணும். இப்ப என்ன சொல்றாங்க, திருப்பி 3ஆவதா வந்து சின்னு வந்து ஒன்னு ஆட் பண்றாங்க. சிஎன் ஆட் பண்ணும்போது இங்க என்ன சொல்றாங்க, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்சஸ் பை ரிசிபியன்ட் தான் செல்ஃப் இன்வாய்ஸ்க்கு ரைஸ் பண்ணுவாரு. இந்த கேஸ் the invoice is to be issued by the recipient அப்படின்ற ஒரு சியை ஆட் பண்றாங்க. அப்ப இது 3த்துல எது ஏர்லியஸ்டோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி சர்க்குலர் 211 அப்படின்ற சர்க்குலர்ல என்ன கொடுத்தாங்க, எக்ஸாம்பிள் வந்து சொல்றாங்க, 2019-20க்கு உண்டான RCM லைபிலிட்டிய 2024-25 கட்டலாமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது இருந்தாலும் இன்னைக்கு கட்டுறமே அதுக்கு இன்புட் கிடைக்குமா, அப்படி கிடைச்சா அது சரி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா, அதுக்கு பெனால்டி கட்டணுமா, இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருந்து வந்து அப்புறம் சர்க்குலர் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்தாங்க. அப்ப 19-20 வந்து நான் இன்னைக்கு கட்டுறேன் அப்படின்னா 24-25 கட்டிட்டு அதை இன்புட் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு, இந்த 9 சப்செக்ஷன் 3ல வந்து நோட்டிஃபைட் குட்ஸ் நோட்டிஃபைட் சர்வீஸ்க்கு அப்படி எடுக்கும்போது நான் இன்னைக்கு அந்த இன்வாய்ஸை ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். செல்ஃப் இன்வாய்ஸ் இன்னைக்கு ரைஸ் பண்ணா இது அடுத்த இயர் 30th நவம்பர் வரைக்கும் டைம் லிமிட் இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி சார், நான் அன்னைக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை நான் இன்னைக்கு கட்டுறேன், அப்ப டைம் ஆஃப் சப்ளை வந்து இதுவாகுது அப்படின்னா ஓகே, அது நீங்க அந்த நீங்க லேட் பண்றதுக்கு உண்டான இது வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நான் அன்னைக்கு டேட்டுக்கு நான் பில் போடல, இன்னைக்கு பில் போடுறேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு நீங்க வந்து அந்த மாதிரி விஷயம் தப்பு பண்ணதுக்கு பெனாலிட்டி 122ல வந்து பெனாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து பெனாலிட்டி 25,000 இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியும், அப்போ அந்த டாக்குமெண்ட்டை கிளைம் பண்றதுக்கு செல்ஃப் இன்வாய்ஸ் 36 ரூல் 3Fல இருக்கிற இந்த செல்ஃப் இன்வாய்ஸ் தான் நம்ம பேஸ் டாக்குமெண்ட். அப்ப இந்த 36ல இருக்கிற செல்ஃப் இன்வாய்ஸையும் டைம் ஆஃப் சப்ளைவும் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க. இதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதுதான் இந்த செக்ஷன்ல வந்து கொண்டு வராங்க 13 சப்செக்ஷன்.
இப்போ இந்த 60 நாள்ல பில் சப்ளையர் வேணும்ன்றத இந்த இடத்துல பை சப்ளையர் இருக்க பேரை வந்து பை சப்ளையர் இன் கேஸ் வேற இன்வாய்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டு பி இஷ்யூட் பை தி சப்ளையர்ன்ற வேர்டை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. இது எல்லாமே இந்த சர்க்குலரையும் இதையும் பார்த்து படிக்கும் போது உங்களுக்கு அர்த்தங்கள் வந்து புரியும். இதுக்காக தான் இந்த செக்ஷன் 13ல டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த ஏபியை வந்து ப்ரொவிஷன் ஆட் பண்றதுனால சியையும் ஆட் பண்ணணுன்ற ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம ஆவலா எதிர்பார்க்கிற 16 subsection 4ல வந்து நம்ம நிறைய கேஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இது ஜிஎஸ்டி கவுன்சில்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன்ல அமெண்ட் பண்ணி பில்ல வந்து கொண்டாந்துருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆக்ட் ஆகும். அப்புறம் வந்து பாஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வரும். இப்ப கொடுத்ததுனால என்ன சொல்றாங்க, இந்த எஃபெக்ட வந்து 16 subsection 4 அப்படின்னா எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம என்னன்னா 16(1) நம்ம கிட்ட வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிளைம் பண்ணோம். 16(2) சில பேசிக் கண்டிஷன் இருக்கு. 16(4) டைம் லிமிட் இருக்கு. 16(3) வந்து கேபிட்டல் குட்ஸ் வாங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணா திருப்பி ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்துல இருக்கிறதுல இப்ப 16 subsection 5, 16 subsection 6 அப்படின்னு 2 செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. இந்த 16 subsection 5 வந்து என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே 1 ஜூலைல இருந்தே வந்து அமெண்ட் பண்றாங்க. 16 subsection 5ல வந்து 2017-18, 2018-19, 2019-20, 2021 இந்த 4 வருஷத்துல உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 3B எனி ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 39 அப்படி இருந்ததுன்னா 30th நவம்பருக்குள்ள அவங்களுடைய இன்புட்டை எல்லாத்தையும் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. இது வெல்கம் அமெண்ட்மெண்ட். நம்ம ரொம்ப எதிர்பார்த்த விஷயங்கள். நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி அப்போ இந்த 4 வருஷத்துல நான் 30th நவம்பருக்குள்ள என்னுடைய பர்ச்சேஸ வந்து நான் வந்து போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இன்புட் டாக்ஸ் டைம் லிமிட் எக்ஸிட் ஆகாது அப்படின்ற விஷயங்களை 16 subsection 5ல நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. 16 subsection 6ல வந்து என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சு. நான் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நான் ரிவோகேஷன் அப்ளை பண்றேன். ரிவோகேஷன் அப்ளை பண்ணி ஆபீசர் அப்ரூவ் பண்றாரு. அந்த அப்ரூவ் பண்ணதுல இருந்து 30 நாளைக்குள்ள நான் வந்து என்னுடைய எல்லா ஓல்டு பர்ச்சேஸ் எல்லாத்தையும் பெண்டிங் ரிட்டர்ன் எல்லாம் அப் டு டேட் வாட் ஆர் தி பெண்டிங்கோ நான் என்னைக்கு கேன்சலோ என்னைக்கு ரிவோக் பண்றனோ அன்னைக்கு வரைக்கும் எல்லா ரிட்டர்னையும் நான் போட்டேன் அப்படின்னா 30 நாள்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு இன்புட் டாக்ஸ் கிடைக்கும். இந்த 16 subsection 4 டைம் லிமிட் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்ற விஷயங்களை இது ரெண்டுத்தும் விச்சவரி லேட்டர் அப்படி கொடுத்துருப்பாங்க இதுல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2023-24 உடைய பர்ச்சேஸ் ஏதோ மார்ச் மந்த் ரிட்டர்ன் வந்து நீங்க டைம்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்றாங்க, இவங்க வந்து நவம்பர் தான் லாஸ்ட் டேட் அது கிளைம் பண்றது. நவம்பர் 2024 அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதோ அப்ளை பண்றாரு. அதுக்கு நம்பர் வந்து லேட் ஆயிட்டு டிசம்பர் மந்த்ல எடுக்கிறாருன்னா அவர் மார்ச் மந்த் ரிட்டர்னை வந்து டிசம்பர்ல ஃபைல் பண்றாருன்னா அந்த அவங்க அப்ரூவ் பண்ற டேட்ல இருந்து அந்த பெண்டிங் ரிட்டர்ன்ல இருந்து கேன்சலேஷன் எஃபெக்டிவ் டேட்ல இருந்து ரெவோகேட் பண்ற அப்ரூவ் பண்ற டேட் வரைக்கும் வாட் எவர் ஆல் பெண்டிங் அந்த ஆர்டர் கொடுத்த ரெவோகேஷன் ஆர்டர் கொடுத்ததுல இருந்து 30 நாளைக்குள்ள பண்ணா நம்மளுக்கு அந்த இன்புட் டாக்ஸ் காப்பாற்ற முடியும் சொல்றது வெல்கம் அமெண்ட்மெண்ட் வந்து அழகான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி அப்போ அதுக்கு நான் வந்து 30th நவம்பர் பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. விச்செவர் இஸ் லேட்டர் அப்படி நார்மலா பாக்குற 30th நவம்பர் அதுக்கப்புறம் ரெவோக் பண்ணி ஒரு ஆர்டர் இந்த இதுல வந்தது அப்படின்னா அதுல இருந்து 30 days வரைக்கும் காப்பாற்றி கொள்ள முடியும் சொல்றதுதான் இந்த 16 subsection 6ல இருக்கிற மாற்றங்கள். செக்ஷன் 17ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னும் போது இது வந்து பிளாக் கிரெடிட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். இது அப்போஸ்மெண்ட் ஆஃப் ஏன்னா ஆரம்ப காலத்துல இஎம்ஐ பண்ணும்போது 100% டாக்ஸ் 100% பெனாலிட்டி அப்படின்னு இருந்துச்சு. அப்போ அந்த டாக்ஸ் இருந்ததுனால வந்து அந்த டாக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஆரம்ப சட்டத்துல இருந்தத இப்ப இருக்கும்போது நடைமுறை 200% பெனால்ட்டி இருக்கு, டாக்ஸ் கிடையாது. அப்போ 100% டாக்ஸ் 100% பெனால்ட்டி இருந்தா அந்த டாக்ஸ் தெரியாம இன்புட் எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இன்புட் எடுக்கக்கூடாதுன்னு சட்டத்துல வந்து 17 subsection 5ல இருந்து இப்போ இந்த சட்டம் மாறி 120-130 மாறி 200% பெனால்ட்டி ஆனதுனால இப்ப இது தேவையில்லைன்னு சொல்லி அந்த 129 130 ஒமிட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 74 இருக்க இடத்துல பக்கத்துல இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி பீரியட் ஆஃப் அப் டு 23-24 அப்படின்ற விஷயங்கள் கொண்டு வராங்க. பத்ரன் சார் ஓகே, இஸ் இட் ஓகே சார்? பத்ரன் இருக்கீங்களா? திருமலை பத்ரன் சார் இருக்கிறேங்க சார். ஆனா கொஞ்சம் நான் என்னோட ஸ்லைட் ரெடி பண்ணிருக்கேங்க சார். சாரிங்க சார். சாரி ஏதாவது பிரேக் ஆனா ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல, பொறுமையா பண்ணுங்க. ஓகே ஏன்னா
நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு சார். பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் சார், கூடவே தான் சார் இருக்கேன். தேங்க்யூ சார். நீங்க இல்லைன்னா கேட்டா தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி கைண்ட். ஓகே, இப்போ செக்ஷன் 17ல இருக்கிற மாற்றங்கள் சொன்னோம். செக்ஷன் 21, அதாவது மேனர் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் ஸ்பிரிட் டிஸ்ட்ரிபியூட்டட் ISDN டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல ஏதாவது தப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அவங்க டிமாண்ட் செக்ஷன் 73லயோ 74லயோ அப்படின்ற வார்த்தைய ஆர் 74A ரெக்கார்டே போடலையா அது. ஓகே ஓகே 74A அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்தபடியா வந்து அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 30 அப்படின்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 30ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது ரிவோக் பண்ற ரிவோகேஷன் தெரியும், கேன்சலேஷன் 29, ரிவோகேஷன் 30 அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ரிவோகேஷனை வந்து இதுல சில பேர் இது என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல ஆஃப்டர் ப்ரொவிசோல வந்து ஆட் பண்றாங்க, ப்ரொவைடட் ஃபர்தர் சச் ரிவோகேஷன் அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் shall be subject to such condition and restriction may be prescribed அப்படின்றாங்க. அப்ப திருப்பி அந்த ரிவோக் பண்ணும்போது சில வந்து ரூல்ஸ் வந்து அமெண்ட் பண்ணி அந்த இது வந்து உங்களுக்கு வந்து 8B நோட்டிஃபைல வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு விஷயங்களை அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 30ல வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த நான் சொன்ன முதவே RCM இருக்கிற இன்புட்டை வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் Fல இருக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி வந்து அந்த டைம் ஆஃப் சப்ளை சொன்னேன். இதுல என்ன சொல்றாங்க, இந்த செல்ஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு வித்தின் ப்ரீ பிரிஸ்கிரைப்ட் அப்படின்றாங்க. இதை வந்து மாத்தி அமைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து செக்ஷன் 9 shall be over within the period as may be prescribed அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த கால அளவை மாத்துறதுக்கு இன் ஃபியூச்சர்ல மேபி நோட்டிபிகேஷன் இவ்வளவு நாளைக்குள்ளதான் நீங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த வேர்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதுலயே ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கு. அது ரூல்ஸ் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதுல சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த செல்ஃப் இன்வாய்ஸஸ்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது, ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளாஸ் F the expression supplier who is not registered, supplier registered ஆகலன்னா shall include the supplier who is not registered solely purpose of the, இந்த இடத்துல லைன் மாத்துறாங்க. இங்க பாருங்க, supplier who is not registered shall be included எப்படி மாத்துறாங்க, supplier who is registered solely purpose of the direction of section 51. அதாவது கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல டிவிஎஸ் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்கள் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்க்கு வந்து இனிமே செல்ஃப் இன்வாய்ஸ் இருக்க வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அவனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. அப்போ அவங்ககிட்ட அவன் வாங்கும் போது அவனையும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த செல்ஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு ரிஜிஸ்டர் இல்லாத டீலருக்கு எடுத்துக்கணும்ன்ற விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். செக்ஷன் 35 அப்படின்னும் போது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட், சில ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு வந்து 73லயோ 74லயோ 74A அப்படின்ற விஷயங்களை ஆட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த 74A ஆட் பண்றதுனால எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் ஆகுதோ அதையும் கண்டினியூ பண்ணிட்டே வரும். அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 39 ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 39 சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது, எவரி ரிஜிஸ்டர் இந்த தேர்டை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க, மாத்தி அமைக்கிறாங்க. எவரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் required to deduct the TDS செக்ஷன் 51 shall be electronically furnish a return for the calendar month. அங்க பாத்தீங்கன்னா ஆக்ட்ல 10 days அப்படின்னு இருக்கும். அந்த 10 days எல்லாம் தூக்கிட்டு இப்ப என்ன சொல்றாங்க, ப்ரொவிசோ ஆட் பண்றாங்க. provided that said registered person shall furnish a return for every calendar month whether or not any deductions have been made during the said month. Transaction இது TDS இருந்தாலும் சரி TDS இல்லைனாலும் சரி கம்பல்சரி அவங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேண்டும் சொல்றதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். provided that the said registered person shall furnish a return for every calendar month whether or not, இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேண்டும் சொல்றதுதான் செக்ஷன் 39ல TDS ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றவங்களுக்கு உண்டான மாற்றங்கள். செக்ஷன் 49ல பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னும் போது அதுல 73 74 இடத்துல 74A அப்படின்னு வந்து இன்சர்ட் பண்றாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து பார்க்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற செக்ஷன்ல வந்து கிராஸா நெட்டா அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் வந்து நெட்டு அப்படின்னா சில விஷயங்களுக்கு மொத்தம் வந்து நெட்டு நம்ம வந்து நெட்டுன்னு சொல்றோம். ஆனா டிபார்ட்மெண்ட் 73 74ல ஏதாவது நோட்டீஸ் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன்ல இருந்ததுன்னா
அந்த இடத்துல வந்து 73, 74 எக்ஸப்ட் கொடுத்துருப்பாங்க அந்த லைன்ல 50 செக்ஷன்ல. அங்க 74A அப்படின்ற வந்து இன்ட்ரெஸ்ட்ல வந்து லைனை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற வேர்டிங்ஸ் 73 ஆர் 74, 74A அப்படின்னு வந்து மாற்றாங்க. ரீஃபண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீஃபண்ட் அண்டர் செக்ஷன் 54. இதுல வந்து 54 சப்செக்ஷன் 3ல வந்து செகண்ட் ப்ரொவிசோ வந்து ஒமிட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த செகண்ட் ப்ரொவிசோ என்ன அப்படின்னா, provided no refund of input tax credit shall be allowed if the supplier goods or service both avail drawback in the respect of central tax, claim refund, integrated tax paid on such supplies. இந்த லைனை வந்து தூக்கிட்டு என்ன பண்றாங்க, ஒரு லைனை வந்து இன்சர்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, notwithstanding anything contained in this section, என்ன சொல்றாங்க, no refund of unutilized input tax credit on zero rate supply goods. அதாவது வந்து நம்ம வித்தவுட் LUT ரெண்டு விதமா நம்ம டீல் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் டியூட்டி கட்டி நம்ம வந்து ஏதாவது போயிருந்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்காது. எக்ஸ்போர்ட் டியூட்டினா இந்த வித் பேமெண்ட் அப்படிங்கிற எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சில பொருளுக்கு வந்து டியூட்டி கஸ்டம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி டியூட்டி கலெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி பில்ஸ் வந்து IGST ரூட்ல வந்து ITC ரூட்லயும் சரி பேமெண்ட் ரூட்லயும் சரி அது ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற விஷயங்களை இன்சர்ட் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, செக்ஷன் 61ல வந்து ஸ்க்ரூட்னி ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இது எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து செக்ஷன் 61ன்றது ஸ்க்ரூட்னி ஆஃப் ரிட்டர்ன். செக்ஷன் 62 அப்படின்றது ரிஜிஸ்டர்ட் பர்சன் நான் ஃபெயிலர் ஆஃப் தி ரிட்டர்ன்ஸ். செக்ஷன் 63 அப்படின்றது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். செக்ஷன் 64 அப்படின்றது பெஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். செக்ஷன் 65ன்றது சம்மரி ஆஃப் அசஸ்மெண்ட். செக்ஷன் 65ன்றது ஆடிட். செக்ஷன் 66 ஸ்பெஷல் ஆடிட். இது எல்லாத்துக்கும் நீ வந்து சரியா இல்ல அப்படின்னா நான் வந்து 73லயும் 74லயும் போடுவோம்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல எல்லாத்துலயும் அங்க 74A அப்படின்னு வந்து ஆட் பண்றாங்க. அப்ப 74Aனா என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாத்திரலாம். 74A அப்படின்ற விஷயம் பாத்திரலாம். அப்போ அங்கெல்லாம் இந்த இடத்துல எல்லாத்துலயும் 74A ஆட் பண்றதுனால செக்ஷன்ஸ் ஆட் பண்றாங்க. தெரிஞ்சுக்கிற விஷயம். அண்டர் செக்ஷன் 70 சமன்ல வந்து கொண்டு வராங்க. சமன்ல வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஆட் பண்ண முடியாது, போய் அப்பியர் ஆக முடியாது. அந்த மாதிரி செக்ஷன்ல இல்ல. அந்த ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆத்தரைஸ் பண்ணி அட்டெண்ட் பண்றதுக்காக இந்த 1A கேபிட்டல் 1A 70 சப்செக்ஷன் 1 படி எனி பர்சன் வந்து கொடுப்பாங்க, சமன் கொடுப்பாங்க. அந்த எனி பர்சன் போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு CEO ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், அவர் கீழே இருக்க மேனேஜருக்கு தெரியும். அந்த மேனேஜர் போய் அப்பியர் ஆக முடியாது. அது அப்பியர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சலுகை தான் ஆல் த பர்சன் சமன் பண்ணும்போது எய்தர் இன் பர்சன் ஆர் ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ். இதோட நிறுத்தல. அந்த ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்கிற கேள்விக்கு சரியா முறையா ட்ரூத்தா உண்மையா எல்லாம் வந்து கேட்கிற ரெக்கார்டு எக்ஸாமினேஷனோட கரெக்டா கொடுக்குற மாதிரி இருந்தா அதான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு. எனக்கு அங்க போயிட்டு தெரியல சார் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டா கொடுக்க வேண்டும், ட்ரூத்தா கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 73 ஓகேங்களா, போனஃபைட் கேஸ் வித்தவுட் ஃப்ராட். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் 73 தெரியும். இந்த 73 பொறுத்த வரைக்கும் இது அப் டு வந்து 2023-24 பினான்சியல் இயர் வரைக்கும் தான் இந்த செக்ஷன்ஸ் வந்து இருக்கும், நடைமுறையில இருக்கும். அப்ப 2024-25 எப்படி சார் கேட்டீங்கன்னா 74A அப்படின்னு வந்து புது செக்ஷன்ஸ் வந்து இன்சர்ட் பண்றாங்க. இந்த லைனை வந்து என்ன சொல்றாங்க, இந்த டிமாண்ட் 73 அப்படின்னு செக்ஷன்ஸ இந்த செக்ஷன்ஸ் லைனை மட்டும் மார்ஜின் லைனை மட்டும் மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்ற இடத்துல பக்கத்துல அப் டு 23-24 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு மாத்துறாங்க. இதெல்லாம் செக்ஷன் 73ல. செக்ஷன் 73ல வந்து 11க்கு அப்புறம் வந்து 12 ஒரு செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஒண்ணும் இல்லை, அது 23-24 வரைக்கும் தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சப்செக்ஷனை வந்து ஆட் பண்றாங்க. இதுதான் வந்து 73ல இருக்கிற மாற்றங்கள். 74ல இதே காப்பி அண்ட் பேஸ்ட். இந்த ஹெட்டிங் லைனை வந்து அப் டு 23-24, அதாவது வந்து நான் ஃப்ராட் கேஸ்னா 73, ஃப்ராட் கேஸ்னா 74, போனஃபைட் எரர்னா 73, டெலிபரேட்டட் மிஸ்டேக் மாடிஃபைட் எரர்னா 74 அப்படின்னு நமக்கு தெரியும்.
அப்போ இது இனிமே வந்து 23, 24 வரைக்கும் தான் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. 24, 25 இருந்து 74A வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெட்டிங்க மாத்துறாங்க. அதே மாதிரி வந்து 74 சப்செக்ஷன் 12ல ஒரு செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த சட்டமும் 23, 24க்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு விஷயம் கொடுத்துட்டாங்க. இது இல்லாம இந்த 74ல சப்ரஷன் அப்படின்ற ஒரு மீனிங்க்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு நான் டிக்ளரேஷன் ஃபேக்டை காட்டவில்லை என்றால், உங்க ரிட்டர்ன் சரியாக ரெக்கார்டை காட்டவில்லை என்றால், ஆபீசர் கேட்டு கொடுக்கவில்லை என்றால், இது எல்லாம் இட் இஸ் கால் ஃபார் சப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனை வந்து ஒமிட் பண்ணி இதுல 74 தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் விஷயம். அப்போ இப்ப என்ன பார்க்க போறோம், 74A அப்படின்ற செக்ஷனை புது செக்ஷனை கொண்டு வராங்க. இந்த 74A அப்படின்ற புது செக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பார்க்க வேண்டும். அது என்ன அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம். One second. ஓகே, இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ராட் வித்வுட் ஃப்ராட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, டிட்டர்மினேஷன் ஆஃப் டாக்ஸ் ஹஸ் நாட் பீன் பே, அதாவது வந்து இந்த இது வந்து டாக்ஸ் ஹஸ் நாட் பீன் பெய்டு, ஷார்ட் பெய்டு, எரோனியஸ் ரீஃபண்ட், ராங்லி அவைல்ட் அண்ட் யூட்டிலைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எனி ரீசன் அப்படி. அப்போ எனி ரீசன்னா ஃப்ராடு இருக்கலாம், நான் ஃப்ராடு ரெண்டும் சேர்த்து காமன் டைம் லிமிட் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த காமன் டைம் லிமிட் முன்னாடி பார்க்கும்போது 73ல பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3 இயர்ஸ் ஆர்டர், ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்சது 3 இயர்ஸ்ல போடுவாங்க. ஓகேங்களா, 74A நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. 73ல வந்து ஒரு நோட்டீஸ் போடணும் அப்படின்னா வந்து ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்சது 2 வருடம் 9 மாதங்கள். ஓகேங்களா, ஆர்டர் போடுறதுக்கு 3 இயர்ஸ். அப்போ நோட்டீஸுக்கும் ஆர்டருக்கும் 3 மந்த். இதே ஃப்ராடு கேஸா இருந்தது அப்படின்னா 4 இயர்ஸ் 6 மந்த்துக்குள்ள நோட்டீஸ் போடுவாங்க. ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்ச டியூ டேட்ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள வந்து ஆர்டர் போடுவாங்க. அப்போ எஸ்சிஎனுக்கும் ஆர்டருக்கும் இடைப்பட்ட காலம் 6 மாதங்கள் இருக்கும். இது 73, 74. இப்ப 74A வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் அப்படியே காப்பி அண்ட் டிட்டோ தான் வருது. அதுல டைம் லிமிட், அதாவது இதுல இன்னொரு பிரமாதமான விஷயம் என்னன்னா, 1000 ரூபாய்க்கு கீழே இருந்தா எந்த ஒரு இதுவும் வந்து அதை வந்து கன்க்ளூட் பண்ணிடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரொவைடட் no notice shall be issued if the tax which has been short paid, not paid, erroneous refund இந்த மாதிரி இருந்ததுன்னா, less than 1000 financial year இருந்ததுன்னா no show cause notice. ஓகேங்களா, இது ஒரு எக்ஸெப்ஷன். ஏன் இது எங்க உதவும்னா, ஒரு அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாம் பணம் கட்டியிருப்பேன், ஒரு 100 ரூபாய் பாக்கின்னு இருக்கும். 100 ரூபாய் பாக்கின்னா 10,000 ரூபாய் நடி போடுவாங்க. ஏன்னா டாக்ஸ்ல 100 ருபீஸ் போடுறதுனால, ஏன்னா 30 ரூபாய் பேமெண்ட் கட்டல இல்லையா. அப்போ 100 ருபீஸ் டாக்ஸ்னா மினிமம் பெனால்டி 10,000 CGST HGST போட்டுருவாங்க. இந்த இடத்துல 1000 வரைக்கும் வந்ததுன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டீஸும் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. 74A தெரிஞ்சு ஒரு விஷயம் விட்டுருங்க. இப்போ அடுத்து 74(2)ல இங்க என்ன சொல்றாங்க, 42 மாசம் சொல்றாங்க. எதுக்கு, ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு, வெதர் ஃப்ராட் ஆர் நான் ஃப்ராட் எதுவா இருந்தாலும் ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்சதுல இருந்து 42 மாசத்துக்குள்ள வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, ரீஃபண்டா இருந்தா ரீஃபண்ட் வாங்கினதுல இருந்து 42 மாசம். ஓகேங்களா, இதுதான் வந்து 74A சப்செக்ஷன் 2ல விஷயம். 74(1)ல வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதை பத்தி சொல்றாங்க. 74(2)ல அந்த நோட்டீஸ்க்கு எவ்வளவு நாள்ல கொடுக்கணும் டைம் லிமிட் சொல்லுது. முன்னாடி வந்து இருக்கிற 2 இயர்ஸ் 9 மந்த் நான் ஃப்ராட் கேஸ், 4 இயர் 6 மந்த். இப்ப என்ன ஆகுதுன்னா 42 மாசம் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, அப்போ 3 வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுதான் வந்து தெரிஞ்சுக்க. எரோனியஸ் ரீஃபண்டா இருந்தது அப்படின்னா நான் ரீஃபண்ட் வாங்கினதுல இருந்து 42 மாசம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுதான் தெரிஞ்சுக்க விஷயம். இம்மீதி எல்லாம் இந்த DRC2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ரிலையன்ஸ் அப்பான் தி கிரவுண்ட் அந்த திருப்பி ஃபுல் இயர்ல ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா கொடுத்து அடுத்த டீட்டெயிலா கொடுக்க வேண்டாம். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. அடுத்து பெனாலிட்டி கிளாஸஸ்ல சொல்லும் போது பெனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ராட் கேசஸா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு 10% வந்து டாக்ஸ் டியூ வந்து 10% ஆர் 10,000 whichever is higher. சேம் முன்னாடி சொன்னது அப்படியே கண்டினியூ ஆகுது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதே ஃப்ராட் கேஸ் 74A ஃப்ராட் கேஸா இருந்ததுன்னா 100% பெனாலிட்டி அப்படின்னு அந்த 100% பெனாலிட்டிலையும் பேமெண்ட் நம்ம வந்துட்டு ரிடியூஸ்டு பெனால்டி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது நம்ம வந்து பார்க்கலாம், ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம அப்போ ஆர்டர் போடுறது, நோட்டீஸ் கொடுத்ததுல இருந்து
12 மாசம் வரைக்கும் டைம் எடுத்துக்குவாங்க ஆபீசர்ஸ். நோட்டீஸ் டு ஆர்டருக்கு முன்னாடி இதுல 3 மாசம் இருந்துச்சு, அதுல 6 மாசம் இருந்துச்சு, இப்ப 12 மாசம். ஓகேங்களா? அப்போ 73ல உள்ள 74A போறதுனால நம்ம இன்னும் டைம் லிமிட் வந்து நம்மளுக்கு பாதகமா இருக்கு. 74ல இங்க டைம் லிமிட் முடிக்கலாம், ஆபீசருக்கு அங்க பாதகமா இருக்கு, கொஞ்சம் கொண்டு வராங்க. நம்மளுக்கு டைம் லிமிட் இன்னும் கூடுது, ஆபீசர்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அப்போ இன்னும் நம்ம வந்து நோட்டீஸை கொடுத்துட்டு 1 இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ 42 மாசத்துல சோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து 12 மாசத்துக்குள்ள ஆர்டர் போடுவாங்க. ஆனா இதுலயும் வந்து இந்த 12 மாசம் போட முடியலன்னா ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் 6 மந்த் வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் 12 + 6 + 42 5 வருஷம் நிறுத்திட்டாங்க எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? இதான் தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ 12 மாசம், அதாவது நோட்டீஸ் போடுறதுக்கு 42 மாசம், நோட்டீஸ் போட்டதுல இருந்து 12 மாசம், 12 மாசத்துல ஆர்டர் போட முடியவில்லை என்றால் ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் 6 மந்த் ப்ராப்பர் ஆபீசரை கேட்டு ரைட்டிங் போட்டு எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து 74A இருக்கு. இதே ஃப்ராடு கேஸா இருந்தது அப்படின்னா, இந்த ஃப்ராடு கேஸை பொறுத்த வரைக்கும் DRC 1A ஸ்டேஜ்ல நீங்க வந்து டாக்ஸியும் இன்ட்ரெஸ்டையும் கட்டிட்டீங்க, பிஃபோர் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்கன்னா எந்த 15% பெனாலிட்டி. ஓகேங்களா? சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, வித்தின் முன்னாடி 30 days இருந்தது, இப்ப 60 days கொண்டு வராங்க. ஒரு SCN கொடுத்து 60 நாளைக்குள்ள டாக்ஸும் பெனாலிட்டியும் கட்டிட்டேன் அப்படின்னா, எனக்கு டாக்ஸும் இன்ட்ரெஸ்டும் கட்டிட்டேன் அப்படின்னா 25% பெனாலிட்டி, 75% வந்து கார்பரேட் டிஸ்கவுண்ட், முன்னாடி 85% கார்பரேட் டிஸ்கவுண்ட். அப்போ அடுத்து ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டு வித்தின் 60 டேஸ்க்குள்ள நான் வந்து பணத்தை கட்டிட்டேன் அப்படின்னா 50% பெனாலிட்டி, 50% கார்பரேட் டிஸ்கவுண்ட். முன்னாடி இருந்து அப்படியே அந்த 73, 74 காப்பி பண்ணி டைம் லிமிட் அதாவது மாத்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய 74A தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகே, 74A தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அவங்க நோட்டீஸ் போடுறதுக்கு சோகாஸ் வெதர் இஸ் இட் ஃப்ராட் ஆர் நான் ஃப்ராடா இருந்தா 42 மாசம், ஆர்டர் போடுவதற்கு சோகாஸ் நோட்டீஸ்ல 12 மாசம், ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் 6 மந்த். ஓகேங்களா? பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் 10% ஆர் 10,000 whichever is higher அப்படின்றது நான் ஃப்ராட் கேஸுக்கு. ஃப்ராட் கேஸை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் சோகாஸ் நோட்டீஸ் DRC 1A ஸ்டேஜா இருந்ததுன்னா 15% பெனாலிட்டி, டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டினா 50% பெனாலிட்டி. DRC 1 ஸ்டேஜ் இருந்தது அப்படின்னா, DRC 1 ஸ்டேஜ்னா 60 டேஸ்க்குள்ள பணத்தை கட்டிட்டேன் அப்படின்னா 25% பெனாலிட்டி, டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னா டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், பெனாலிட்டி 50%, டிஸ்கவுண்ட் 50%. அதுக்கு மேல 60 நாளைக்கு மேல நீங்க பணத்தை கட்டினா 100% பெனாலிட்டி அப்படின்ற விஷயங்களை 74A அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியும். அது கீழே ஒரு சப்செக்ஷன் 12 இது 24, 25ல இருந்தா பொருந்தும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை கொண்டு வராங்க. இது இல்லாம வந்து இதுல வந்து இந்த அரெஸ்ட் இதெல்லாம் வந்து கவர் ஆகாது அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது இல்லாம எக்ஸ்பிளனேஷன் 2 அந்த சப்ரஷன் அங்க 74ல தூக்குனதை இங்க 74A ஆட் பண்ணிட்டாங்க. சப்ரஷன் அப்படின்னா வந்து நான் ஒரு நான் டிக்ளரேஷன் ஃபேக்டை காட்டவில்லை என்றால், எதுல, ரிட்டன்ல, ஸ்டேட்மெண்ட்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எனி ரிப்போர்ட்ல காட்டவில்லை என்றால் தட் இஸ் கால் சப்ரஷன். அது இல்லாம வந்து ஆபீசர் கேட்டு நான் கொடுக்கவில்லை என்றால், இது எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ண ஒழுங்கா கொடுக்கலன்னா தட் இஸ் கால் இது வந்து சப்ரஷன்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி விஷயங்களை கொடுக்குறாங்க. இதுதான் 74A இருக்கிற விஷயங்கள். இந்த 74A இருக்கிற மாற்றங்கள்னால கிட்டத்தட்ட 15 சப்செக்ஷன் ப்ரொபோஸ் செக்ஷன்ல 74A வந்து ஆட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 74A வந்து ஓகேவா, நம்ம கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா அப்படின்னு விஷயங்களை ஏதாவது வந்து மெசேஜ் போடலாமே. 74A ஏதாவது மெசேஜ்ல ஏதாவது பண்ணலாமே. இஸ் இட் ஓகே? 74A சார் ப்ளீஸ் ஷேர் திஸ் PPT. சார் மெசேஜ் யாரும் போடல, வியூ ஆகுதா? Yes, okay. Yes, okay, sir. Okay, sir. Got it. 74A. Okay, is it okay? 74A வந்து ஒரு little bit knowledge கிடையாது. Done. Thank you. ஏன்னா இதுதான் மாற்றங்கள் வந்து 74A, 128A இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாற்றங்கள். ஓகே சார், இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டி அண்ட் 74A கொஸ்டின் ஆன்சர்ல திருப்பி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனாலிட்டி 74A நம்ம திருப்பி வந்து ஒரு ரெக்கார்டிங்ல வரும், நீங்க பார்த்து ஒரு வாட்டி தெரிஞ்சுக்க. திருப்பி வேணா கொஸ்டின் ஆன்சர்ல பார்க்கலாம். ஓகே,
இன்ட்ரெஸ்ட் பெனால்டி உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் 75ல வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 75ல வந்து சில விஷயங்கள் வந்து அட்ஜுடிகேட் பண்ணணும் அப்படின்னா சில ஜெனரல் ப்ரொசீஜரை வந்து அவங்க வந்து பொசிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகும். அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து 70, அங்கேயும் வந்து 74ன்றது 74A பாக்குறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 74Aல ஃப்ராட் கேஸ்ன்னு வந்து ஆபீசர் போட்டுறாங்க. அப்படி போட்டு அவர் கோர்ட்டுக்கோ ஒரு அப்பீலேட் ஆபீசர்டையோ ஒரு அப்பீலன் ட்ரிபுனல்லையோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி ஒரு விஷயம் 2A அப்பீலன் அத்தாரிட்டியோ அப்பீலன் ட்ரிபுனலோ கோர்ட்டோ இது சஸ்டைன் பண்ண முடியல, 74A சப்செக்ஷன் சஸ்டைன் பண்ண முடியல அப்படின்னா 74Aல 5 சப்செக்ஷன் 1 நான் ஃபேர் கேஸ்ல கொண்டு போய் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பர் ஆபீசருக்கு அந்த லைன் ஆட் பண்றாங்க. 74Aல ஃப்ராட்னு சொல்லி ப்ராப்பர் ஆபீசர் ஆர்டர் போடுறாரு. ஓகேங்களா, நான் அதை கொண்டு போய் மேல்முறையிட போறேன். இங்க அப்பீலன் அத்தாரிட்டியோ ட்ரிபுனல்லையோ கோர்ட்டிலயோ போறேன். அங்க போய் சஸ்டைன் பண்ண முடியல. 74Aல சப்செக்ஷன் 5(2)ல வந்து 1ன்றது வந்து நான் ஃப்ராட் கேஸ், 74A(5) வந்து சப்செக்ஷன் 2 ஃப்ராட் கேஸ், 74A(5) சப்செக்ஷன் 1ன்றது நான் ஃப்ராட் கேஸ். ஓகேங்களா, அப்போ பண்ண முடியலன்னா ஆபீசர் ப்ராப்பர் ஆபீசர் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி ஆட்டோ கன்வர்ஷன் சொல்லுவாங்க. 74(5)(1)க்கு கொண்டு போகணும். அந்த செக்ஷன்ல இல்லாததை 74Aக்காக 75ல மிங்கிள் பண்ணி ஆட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, இது இல்லாம வந்து 104 அப்படின்னும் போது அட்வான்ஸ் ரூலிங்ல அந்த 74A வந்து ஆட் பண்றாங்க. இது இல்லாம வந்து அப்பீல்ல வந்து பொறுத்த வரைக்கும் வந்து அப்பீல்ல வந்து நம்ம வந்து அட்மிட்டட் டாக்ஸ், ஓகேங்களா, நம்ம வந்து டிஸ்பியூட்டட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த டிஸ்பியூட்டட் டாக்ஸ் வந்து கொடுக்கும்போது இதுல வந்து என்ன சொல்றாங்க, நார்மலா 10% கொடுப்போம். இதுல மேக்சிமம் லிமிட் வந்து 25 crores-ன்றது வந்து 20 crores-ன்றது வந்து 53 GST கவுன்சில் மீட்டிங் சொன்னதை ஆக்ட்ல வந்து கரெக்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எங்கெல்லாம் 73 சொல்லிச்சோ 74 சொல்லிச்சோ அங்கெல்லாம் 74A வந்து ஆட் பண்றாங்க. 109ல பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிபுனல்ல வந்து கான்ஸ்டியூட் பண்றதுக்காக உண்டான மாற்றங்கள் கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்த செக்ஷன் 112, அதாவது ட்ரிபுனல். இந்த ட்ரிபுனலை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலா வந்து 10%, அடுத்து 20% இருந்த டாக்ஸை வந்து 20ய 10%-ஆ மாத்துறாங்க. இதெல்லாம் எட் டு பி நோட்டிஃபைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அட்ஜுடிகேஷன் ஆபீசர்னு அப்பீல் போயிருக்கேன். அந்த அப்பீல் அங்க தோத்து போச்சு, ஆர்டர் போட்டாங்க, APL 4 போட்டாங்க. அப்போ இப்போ நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்க வந்து இன்னும் ட்ரிபுனல் வந்து இப்போதான் எல்லாமே இந்த 2 நாளைக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன்லாம் வந்துச்சு, ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அண்ட் மதுரைக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்னும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ ட்ரிபுனல் இன்னும் அந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணாததுனால என்ன சொல்றாங்க, ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுக்குறாங்க. சர்க்குலர் நம்பர் 224 சர்க்குலர் கொடுக்குறாங்க. ஏதாவது இது மாதிரி வந்து உங்களுக்கு டிசி ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு இந்த அப்பீல் அட்ஜுடிகேஷன் அத்தாரிட்டி ஆர்டர் APL 4 வந்ததுன்னா வித்தின் 3 months ரெக்கவரி வந்துருவாங்க இல்லையா. இன்னும் ஃப்ரேம் பண்ண, அதனால ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும், நான் வந்து ட்ரிபுனல் போறேன்னு சொல்லி 20% டாக்ஸ் வந்து இப்போதைக்கு 20 தான், இன்னும் வந்துட்டு அந்த இது மாறல. 20% டாக்ஸை கட்டி நான் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து நான் ட்ரிபுனல் போயிடுவேன்னு சொன்னீங்க அப்படின்னா எப்படி கட்டுறது, DRC 03ல கட்டணும். DRC 03A அப்படின்னு வந்து அந்த டெபாசிட் அட்ஜஸ்ட் பண்றது ஒரு ஃபார்ம் வரப்போகுது. அது வரும்போது அப்புறம் நம்ம மாத்திக்கலாம். இப்ப டைமிங்க்கு DRC 03 APL 4 வந்துருச்சு, ட்ரிபுனல் போறீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும், டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. அது வந்து சர்க்குலர் நம்பர் 224ல கிளியரா வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த பணத்தை கட்டி ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து நான் போயிடுவேன்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வந்து அமைதியா இருப்பாங்க. நீங்க போகலன்னு சொன்னா அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரெக்கவரிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு சர்க்குலரை 224ல கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இது ஞாபகம் வர்றதுனால இந்த விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்தோம். இது இல்லாம செக்ஷன் 122 அப்படின்ற செக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 122ன்றது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அக்டோபர் 2023 வந்துருச்சு. பெனால்டி செக்ஷன்ஸ் இ-காமர்ஸ் ஆபரேட்டர். இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ல 2-3 இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ல யாரு TDS கலெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 122 வந்து பெனால்டி வந்து இந்த 1B இந்த பெனால்டி வரும். இ-காமர்ஸ் ஆபரேட்டர் எல்லாருக்கும் இந்த பெனால்டி கிடையாது. எனி இ-காமர்ஸ் ஆபரேட்டர் who is liable to collect the TDS of section 52ல வரவங்களுக்கு மட்டும் இந்த பெனால்டி இருக்குன்னு சொல்லி அந்த லைனை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, இதுக்கப்புறம் 127 அப்படின்னு விஷயங்கள் கொண்டு வராங்க. 127 பவர் டு இம்போஸ் பெனால்டி சென்டர் கேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 73, 74A ஆட் பண்றாங்க. இப்போ அவங்கள எதிர்பார்க்கிற 128A அப்படின்னு விஷயங்கள் பார்க்கலாம்.
இந்த 128A அப்படின்னும் போது waiver of interest or penalty or both under section 73. ஓகேங்களா, 73 வரைக்கும் up to 3 years வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வேவ் பண்றாங்க. சார் 17, 18, 18 எல்லாம் முடிச்சாச்சு சார் அப்படின்னு சொல்றீங்க, புரியுது. இப்ப 19, 20 போயிட்டு இருக்கு. 19, 20க்கு ஆர்டர் போடுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இந்த மாசம் 31st 8. அப்போ வாட் எவர் டாக்ஸ் ஏதாவது ஷார்ட் பெய்ட், நாட் பெய்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா, ராங்லி அவைல்ட் அண்ட் யூட்டிலைஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நம்ம இப்போ டாக்ஸை கட்டிட்டோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் பெனால்டி ஆபீசர் ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போட்டாங்கன்னா இந்த இது நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் அந்த போட்டுதான் ஆகணும். போட்ட அப்புறம் நம்ம அதை பேஸ் பண்ணி டாக்ஸ் வரைக்கும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் 3 மாசம் இல்ல 3+1 டைம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டுனா நீங்க சொன்னா ஆபீசர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து அந்த கரெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் ஒரு தகவல் சொல்றேன். இப்போ 128A இதெல்லாம் கவர் ஆகும், இதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. இந்த 128A இது என்ன சொன்னாங்க, சார் என்னுடைய டாக்ஸ் ஹஸ் நாட் பீன் பெய்டு, ஷார்ட் பெய்டு, ஓகேங்களா, ஐடிசி ராங்லி அவைல்டு, ஐடிசி ராங்லி யூட்டிலைஸ்டு, இதுல எது சேராது, எரோனியஸ் ரீஃபண்ட் சேராது. இந்த 73 இது எதுக்கு போட்டு பொருந்தும், 73க்கு மட்டும் பொருந்தும், 74க்கு பொருந்தாது அப்படின்னு விஷயங்கள் சொல்லலாம். இது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல என்ன கொடுத்தாங்க, 30th மார்ச் 31st மார்ச் இந்த டாக்ஸ் ஃபுல் டாக்ஸை கட்டிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பெனால்டி. இங்க என்ன சொல்லிட்டாங்க, டேட் டு பி நோட்டிஃபைட் அப்படின்னு தெளிவா டேட் வந்து நோட்டிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இது ஆக்ட் பண்ண அப்புறம் நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுப்பாங்க, கொடுத்தப்பறம் டேட் தெரிஞ்சிடும். அப்ப இப்போதை பொறுத்த வரைக்கும் மார்ச்ன்றது இந்த டேட் சொல்லல, டேட் டு பி நோட்டிஃபைடு. ஓகேங்களா, சரிங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து டேட்டை வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. 73ல மட்டும் கவர் ஆகுது, எரோனியஸ் ரீஃபண்ட் கவர் ஆகல. இந்த 128A வந்து வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி ஆர் போத் வெய்வர் கொண்டு வராங்க. இது வந்து என்னைக்கு எந்த இயர் கவர் ஆகும், 1/4/2017 இருந்து 31st March 2020 3 இயர்ஸ்க்கு கவர் ஆகும். 16 subsection 4 இயர்ஸ்க்கு, 128A 3 இயர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பே டாக்ஸ் ஃபுல் டாக்ஸை கட்டிட்டோம் அப்படின்னா வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி அப்படின்னா டேட் டு பி நோட்டிஃபைடு. அப்படி கட்டிட்டோம்னா டீம்ட் டு பி கன்க்ளூடன்றாங்க, டீம்ட் டு பி கன்க்ளூடட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாராருக்கு பொருந்தும் அப்படின்னு வந்து ஒரு 3 பேராகிராஃப் கொண்டு வராங்க, ABC அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த ABC அப்படின்னு பார்க்கும்போது ஏல என்ன சொல்றாங்க, 73 subsection 1 அப்படின்னா DRC 1 ஸ்டேஜ், ஓகேங்களா. 73 subsection 3னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, DRC 2 ஸ்டேஜ். 73 subsection 9ல ரெப்ரசன்டேஷன் கொடுத்து ரிப்ளை எல்லாம் கொடுத்துருப்போம், ஆர்டர் ஆபீசர் போட்டிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் ஏல வந்து கவர் ஆகுது. அப்போ இதுல என்ன சொல்றாங்க, DRC 1 ஆர்டர் இன்னும் வரல அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் இதை கவர் பண்றாங்க, தெரிஞ்சுக்க. பி அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த பிஏ பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆபீசர் ஆர்டர் போட்டாரு, 73(9) ஆர்டர் போட்டாரு. இது எல்லாமே 73க்கு, ஓகேங்களா, 73க்கு தான் போகுது. 73(9) ஆர்டர் போட்டாங்க. அப்பீல் போய் அப்பீல் பெண்டிங்ல ஆர்டர் போடாம இருக்க கேஸ், ரிவிஷனல் அத்தாரிட்டி வந்து ஆர்டர் போட்ட கேஸ், இது எல்லாமே பில கவர் ஆகுது, ஓகேங்களா. அப்போ ஆர்டர் அப்படின்னா DRC 7 ஸ்டேஜ், ஓகேங்களா. அப்பீல் ரெப்ரசன்டேஷன் 107ல ஃபைல் பண்ண அப்ளிகேஷன் APL 1 APL 2 எல்லாம் கொடுத்தோம் இல்லையா, இது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற கேஸ், அப்பீல் கேஸ், நோ ஆர்டர் ரிசீவ். ரிவிஷனல் அத்தாரிட்டி ஆர்டர் போட்டாங்க, 108 ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா. அடுத்து 3வது சி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, 107(11)ல ஆர்டர் போட்ட கேஸ், ஆர்டர்னா APL 4 போட்ட கேஸ் இப்போ வந்து வரும். 108ல வந்து நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் போடல அப்படின்னா அந்த மாதிரி கேஸ் கவர் ஆகுது. 1113 subsection 1னா ட்ரிபியூனலுக்கு இன்னும் ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணல, அதனால ட்ரிபியூனல் வந்து இது பாஸ் பண்ணல அப்படின்னு 113 ட்ரிபியூனல், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, அப்போ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த ABCல சார் என்னோட DRC 1A ஸ்டேஜ், DRC 7 ஸ்டேஜ், APL 4 ஸ்டேஜ், இது எல்லாத்துக்குமே வந்து அப்பீல் பெண்டிங் ஆர்டர் பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே வந்து இதுல வந்து 128ல கவர் ஆகும் அப்படின்னு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜூலை 2017 இருந்து மார்ச் 2020 வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகே சார். சார் ஆபீசர் வந்து 73 தான், ஆனா 74ல போட்டுறாரு. நான் அதை போய் ஒரு அப்பீல் அத்தாரிட்டி கிட்டயோ
ஒரு அப்பீலன் ட்ரிபுனல்லையோ அல்லது கோர்ட்லயோ வாதாடி அது 74ல வராது சார் சொல்லி 73ல வந்து நான் வந்து ஒரு 74 சஸ்டெயின் ஆகலன்னு சொல்லி ஆர்டர் வாங்கி கொண்டு வந்தேன்னா 75 சப்செக்ஷன் 2 படி 74 1ல பொருந்தாத கேஸ், தப்பான கேஸ் ஆர்டர் தப்பா ஆபீசர் போட்டாருன்னா அது 73ல போற கேஸும் இதை 128ல போக முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ ஒரு 74ல போட்டாங்கன்னா இப்ப நம்ம வந்து அந்த ஆர்டர் சஸ்டெயின் பண்ண முடியல, ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஆபீசர் ஆட்டோமேட்டிக்கா 75 2ல சொன்ன மாதிரி அதை வந்து ப்ராப்பர் ஆபீசர் சேஞ்ச் பண்ணி 73க்கு கொண்டு போக வேண்டும். அந்த மாதிரி கேஸ் இருந்தாலும் இந்த 128A பொருந்தும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இதுல நான் வந்து சார் நான் இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டி நான் ஆல்ரெடி நான் கட்டிட்டேன் சார், அதுக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா சார்னா பிக் நோ, கிடைக்காது அப்படின்னு விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா சார்? எரோனியஸ் ரீஃபண்ட் ஏதாவது நான் வந்து பண்ணனா அதெல்லாம் அந்த எரோனியஸ் ரீஃபண்ட் இதுல வந்து கவர் ஆகாது. 73 அப்படின்னா வந்து 5 விஷயம் சொல்றதுல இந்த எரோனியஸ் ரீஃபண்ட் இதுல வராது அப்படின்னு விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. சார் நான் 128A பணத்தெல்லாம் கட்டிட்டேன், அதுக்கு நான் அப்பீல் போடலாமான்னு கேட்டா பிக் நோ, அப்பீல் போக முடியாது, நோ அப்பீல் அப்படின்னு விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். 128A இஸ் அ வெல்கம் அமெண்ட்மெண்ட். நம்ம ஏதாவது வந்து ஆர்டர்ல ஏதாவது 17-18ல 18-19ல அப்பீல் ஏதாவது கேஸ் பெண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஏதோ வந்து 73ல இருந்த டாக்ஸை கட்டிட்டு ரிசர்வ்லா இருந்ததுன்னா கட்டிட்டு இன்ட்ரெஸ்டையும் பெனாலிட்டியும் வேவர் பண்ணலாம். இது என்ன ஆச்சுன்னா ஜிஎஸ்டி 3B vs 2A இந்த டிஃபரன்சஸ்ல ஒரு 5000 கொடுக்குறோம்னா அதுக்கு பெனாலிட்டி தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கேஸ் சின்ன அமௌண்ட் கட்டினாலே இதெல்லாம் வந்து நில்ல. அப்போ அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வட்டவர் லெவல் பெஸ்ட் எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் வர இன்னும் பல அமெண்ட்மெண்ட் நம்ம தெரிய இன்னும் நம்மளோட இதை வந்து வளர்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்த வரைக்கும் நம்ம வந்து கத்துக்கிறதுக்காக நம்ம வட்டவர் லெவல் பெஸ்ட் நம்ம சொன்னோம். செக்ஷன் 140 அப்படின்ற செக்ஷன் டிரான்சிஷனல் கிரெடிட் வந்து அந்த ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சர்வீஸை வந்து அந்த விஷயம் ப்ரேயர் கிடைக்கிறது டிரான்சிஷனல் கிரெடிட்க்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதுதான் செக்ஷன் 140ல இருக்கிற மாற்றங்கள். ஓகேங்களா? 171ல வந்து கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா ஆன்டி ப்ராஃபிட்டரிங் இதெல்லாம் வந்து சம்பந்தமா வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? நோ ரீஃபண்ட், அதாவது நோ ரீஃபண்ட் டாக்ஸ் பெய்டு ஆர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரிவர்ஸ்டு. நான் வந்து டாக்ஸை பே பண்ணிட்டேன் சார், நான் இன்புட் டாக்ஸ் தெரியாம ரிவர்ஸ் பண்றேன், அதெல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி அழகா வந்து 146 கிளாஸ் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு கிளாஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ ஐஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் அந்த முன்னாடியே இந்த 9 சப்செக்ஷன் 1 இருக்கிற ஐட்டத்தை வந்து இங்க செக்ஷன் 5ல வந்து ஆட் பண்றாங்க. அதாவது இஎன்ஏ ப்ராடக்ட்டுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஆல்கஹால் லிக்கர் வந்து ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல மாற்றி அமைக்கிறாங்க. அங்க 11A சொன்னோம் இல்லையா, எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, இங்க வந்து 6A அப்படின்ற விஷயங்களை வந்து இங்க அமெண்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது இல்லாம வந்து இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி கட்டினாங்கன்னா அவங்களுடைய எல்யூடி வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காதுன்றது ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல செக்ஷன் 16ல வந்து கொண்டு வந்த மாற்றங்கள் கொண்டு வராங்க. இது இல்லாம வந்து அந்த அப்பீலுக்கு வந்து மேக்சிமம் வந்து 20 கோடினும் போது அங்க 40 கோடி ஐஜிஎஸ்டில கொண்டு வரதுக்காக அந்த மாற்றங்களை கொண்டு வராங்க. இது ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல. யூடிஜிஎஸ்டி ஆக்ட்ல இதே மாதிரி இஎன்ஏக்கு அந்த கொடுத்த அந்த 9 சப்செக்ஷன் 1 தான் இங்க வந்து 7 செக்ஷன்ல மாற்றங்கள் கொண்டு வராங்க. 11Aல சிஜிஎஸ்டி பண்ணதுதான் இங்க 8Aல மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி காம்பன்சேஷன் செஸ்ல வந்து 8Aல அந்த 8Aல தான் அந்த 11A கொடுத்தத 8Aல வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து வாட் எவர் லெவல் பெஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன நம்மளுக்கு புரிஞ்சுதோ அதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து நம்ம இன்னும் ரீடு நோட்டிபிகேஷன் கிளாரிபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்ற அடிப்படைக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ இதுதான் வந்து நம்ம இருக்கிற விஷயங்களை. இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போறோம். வாட் எவர் லெவல் பெஸ்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த 74A வந்த மாற்றங்களுக்காக தான் இவ்வளவு செக்ஷன்ஸ் வந்து மாற்றங்கள் கொண்டு வராங்க. இது இல்லாம நோட்டிபிகேஷன் 12/2024 வந்து 15/2024 நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம என்னோட யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணா பாத்துக்கலாம். அதுல வாட் எவர் லெவல் பெஸ்ட் எல்லாமே அப்டேட் ஜிஎஸ்டி கவுன்சில் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். வாட் எவர் லெவல் பெஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வந்து நம்ம வந்து கையாண்டோம்.
இந்த மாதிரி விஷயங்கள் ஃபர்தரா நம்ம இருக்கிற அப்டேட்டை பார்த்துட்டு பண்ணலாம். இப்ப ஏதாவது உங்களுக்கு தேவைகள் ஏதாவது இருந்தா நீங்க கேளுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.